வணக்கம். சபையில் இருக்கிறவர்களுக்கும் அவையில் அமர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் தேதி ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு 19 மாற்றி வச்சுட்டாங்க. ஆனா 15ஆம் தேதியே 19 முருகானந்த் சொல்லிட்டு நினைக்கிறேன். 4 நாள் உட்காந்து ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டா எல்லா பேசுறதையும் ஒரே ஆள் பேசிட்டு போயிட்டாப்ல. பரவாயில்ல, நம்மளுடைய வேலையை மிச்சப்படுத்திட்டாப்ல. இந்த பின்னாடி ஒரு மினி பஸ் வந்து நினைக்கிறேன் ட்ரெய்லர் பாக்குறப்போ. அந்த மினி பஸ்ல கடைசியா ஏறினது நான் தான். ஏன்னா டைரக்டர் ஆர் கார்த்திக், அவர் நித்தம் ஒருவானம் டைரக்டர், அவர் தான் எனக்கு கால் பண்ணி ஒரு படம் இருக்கு விக்ரம் பிரபு சார் ஹீரோ பண்றாரு, நீங்க அதில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடலாம். 17ஆம் தேதி ஷூட்டிங் வரும். ஓகே, 14ஆம் தேதி ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தது இன்னைக்கு 16, நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்குன்ட்டு 17 அப்படின்ட்டாரு. அப்புறம் உடனே கிளம்பி போய் அந்த ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டோம். ஆர் கார்த்திக் வந்து போன்ல 2 தடவை பேசியிருக்காரு. மற்றபடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நண்பர் முருகானந்தம் உட்பட யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. டெக்னீஷியன் யாரையுமே தெரியாது. மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு ஷார்ட் முடிச்சுட்டு அந்த பஸ்ல ஏற போகும்போது டைரக்டர் யாருன்னு தெரியல. ஷார்ட்டுக்கு ரெடி, எல்லாம் ரெடி, கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க. யாரு டைரக்டர்னா டைரக்டரை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வேலையை தூங்குறதுதான் வழக்கம். யாருமே தெரியல. எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட், நண்பர் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. இந்த அவர் தான் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் சரி நம்ம போய் விஷ் பண்ணிடுவோம். ஹலோ ஓடங்க சார், நீங்களா சார் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆவாரு அப்படின்னு நினைச்சு போய் ஹாய் சார் அப்படின்னு. அந்நியன் படம் இந்த பிரகாஷ் ராஜ கட்டி பிடிப்பார்ல, ஒரு பெருசு கட்டி பிடிச்சோடனே ஓரம் உட்கார வச்சு போயிடுவார்ல, அது மாதிரி ஹாய் அப்படிங்கிற ஹாய் வண்டிட்டு இருந்த போங்க அவங்க போயிட்டாப்ல. இல்ல சார் நான் உள்ள போய் இப்ப என்ன பண்றது, உள்ள போங்க சொல்லுவாங்க. உள்ள போய் உட்காந்துருக்கேன். இந்த 2 வீட்டு கல்யாணமும் உங்களால தான் நடக்குது. ஸோ நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு மாதிரி பரபரப்பாக இருங்க அப்படின்னு நான் தூங்காம உட்காந்துருக்கேன். அந்த ஷாட்ல ஹீரோ சார் மட்டும் முடிச்சிருக்கணும், எல்லாரும் தூங்கணுங்கிற ஷாட் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த கல்யாணம் எப்படியாவது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா தூங்காம இருக்கேன். லீலா மாஸ்டர் என்ன வைக்கிறாங்க, யோ யாருன்னு இருந்தா போட்டு வந்தது, எல்லாம் தூங்கிருக்காங்க, ஏங்க முடிச்சுக்கிட்டீங்க தூங்குங்க அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்ச திட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து அதை தனியா ஒரு படமாவே எடுக்கலாம். எங்கயா ஒரு ஹெவி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருச்சு. என்ன பேச ஆரம்பிச்சாலும் நண்பர் முருகன் சொன்ன மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டாப்ல இருந்தாரு. அது மாதிரி ஹீரோ சார், அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு துளி கூட எந்த பந்தமுமே கிடையாது. ரொம்ப நமக்குமே எடுத்து கொடுப்பாரு நிறையா. ஹீரோயின் ஷார்ட் முடிச்சோடனே கம்ப்யூட்டர்ல போய் நம்ம நோட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது என்னன்னு தெரியாது. கேட்டதுக்கு அப்புறம் ஐடியில் ஒர்க் பண்றதா சொன்னாங்க. சரி கட் பண்ண இங்க வந்த உடனே டக்குனு அந்த கேரக்டரா மாறிடுவாங்க. அப்புறம் அருள்தாஸ் அண்ணன், ஒரு மைசெட் சித்தன், அப்புறம் நிறைய அந்த அம்மாக்கள்லாம் அவங்க பேர் தெரியல, சாரி. எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக பேசுறதுக்கு ஆக்டர் முருகானந்தம். அதாவது இவங்களை பத்தி நிறைய மேடைகள்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸே சொல்லியிருக்காங்க, இஸ் நாட் ஜஸ்ட் அ கமெடியன் பட் ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இஸ் அ பர்சன் ஆல்சோ இஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் இந்த படத்துலையும் நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்காக பண்ணியிருக்காரு. அதை பத்தின ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ண அன்போடு அழைக்கிறோம். பத்திரிகை மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். முதல்ல அந்த படம் வந்து இப்போ இதுக்கு ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்ட மாதிரி இப்போ ஒரு நேத்தான் சொன்னாப்புல அந்த மாதிரி தான் அதையும் இந்த படத்துக்கு 2 நாளைக்கு மட்டும் தான் கூப்பிட்டாங்க. அங்கே கோவிச்செல்லிப்பாளையம் போயிருந்தோம். போனோம்னா ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருந்துச்சு. என்னடா ஷூட்டிங் நடக்கிற இடம் இங்கேன்னு தெரியலையே அப்படின்ட்டு போகும்போது ஒரு வீடு ஒன்று பெருசாக இருந்தது, பழைய பழங்காலத்து வீடு. வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னு உள்ளே இருந்து அது வரைக்கும் அமைதியாக இருந்தது. உள்ளே போனோன்னு பார்த்தா எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாம் விக்ரம் பிரபு சார் இருக்காங்க. அடுத்து ஒரு ஆர்டிஸ்டா வெளியே வர்றாங்க, தாசன் இருக்காரு, அப்புறம் ஜித்தன் அவர் இருந்தாரு. இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்டா வெளியே வருவாங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கு. சரி, இந்த பக்கம் பயங்கர நல்ல சீனியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சரி, டெக்னீஷியன் சைடு இப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, சண்முகப்பிரியன், கேமராமேன் மாதிரி எல்லாம் ஒரு சீனியர்களை வந்து டைரக்ட் பண்ற ஒரு ஜூனியர், ஒரு அவங்க எல்லாம் ஒரு புதுசா வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பயங்கர அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க இருந்து அதனால ஒன்று செய்வோம், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஷாட் வச்சுக்கலாம், நாங்க 2 பேரும் டைரக்டர் பிளான் பண்ண மாதிரி அந்த ஷாட் வச்சுக்கலாம் அப்படின்பாங்க. கடைசி பரவாயில்ல, அந்த பக்குவம் வந்து நாங்க கேட்கறதையும் செய்யறாங்க, அவங்க செய்யறதுன்னு சொல்றாங்க மாதிரி அந்த பக்குவம் இருந்தது அவங்கள்ட்ட. அப்படி நானும் தாசன் எல்லாம் பண்ணோம். அடுத்து நண்பர் கோடங்கி வந்து எவ்வளவு படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க.
முடக்கு பேசுவாப்புல, நல்லா பேசுவார். இப்போ வந்து முழுக்க அது விமர்சனத்தை விட்டுட்டு, ஆனாலும் ரொம்ப அங்கே பாராட்ட பெற்றவர் தான். இங்கே முழுக்க நடிகனா பயங்கர வந்துட்டாரு. பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. தலைவர் ரஜினி சார் படம் வரைக்கும் பண்ணிட்டாரு. அந்த நட்பு எனக்கு இந்த படத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லபடியா அவருக்கு இடையில ஸ்கிரிப்ட்ல வெளியிட்டு இருக்காரு. பெரிய இயக்குனராகவும் தொடங்கி ஆகணும். வாழ்த்துக்கள் தொடங்கி சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நாள் நீங்க எங்க இருக்கீங்க, அந்த மெடிக்கல் கொடுங்க, மெடிக்கல் காரர்கிட்ட போன கொடுங்க அப்படின்னாரு. நம்ம டைரக்டர் தான் சண்முகப்பிரியன். உடனே அவங்க 2 மெடிக்கல் காரரும் சண்முகப்பிரியன் பேசிக்கிட்டாங்க. ஓகே சார், பேசி முடிச்சுட்டு ஒரு மாத்திரலாம் கொடுத்தாரு. அப்போ மெடிக்கல் கார் கேட்டாரு, பயங்கரமா நல்ல டாக்டரா இருக்காருங்க அவரு, பக்காவா சொல்றாரு அப்படின்னு. இல்ல தெரியல, டாக்டர் இல்லையே, டைரக்டருங்க அவரு, படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் டாக்டருங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் அவர் சண்முகப்பிரியன் வந்து பேசிக்கா அவர் டாக்டரு. முதல்ல அவரை நான் பாராட்டுறது, அவர் ஒரு டாக்டரா எந்த வேலையும் பார்த்துட்டு நீங்க ஒரு டைரக்டரா வரலாம். ஆனா அப்படி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காருன்னா உங்க சண்முகப்பிரியனை விட அவங்க அம்மா அப்பாவை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன், பெற்றோர்களை. நல்லா வர்றதுக்கான வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லாமே எவ்ரிபடி. சுஷ், தேங்க்யூ ஸோ மச். ஷான், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பிரில்லியன்ட் சாங்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப உதவுது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எடிட்டர் பரத் விக்ரம். ஸோ நிறைய ஃபீல் குட் படம், இப்போ ரீசெண்டாக நம்ம என்ஜாய் பண்ண நிறைய படங்களுடைய எடிட்டர் இவர் தான். குட் நைட், லவர், டூரிஸ்ட் ஃபேமிலி மிக அற்புதமா பார்த்தாங்க. இறுதியா வந்து கதை இந்த நாயகன் சான்றோடன் அவர்கள் சொல்லிட்டு நான் விடைபெறேன். அவருடைய வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அவருடைய வீட்டில் இருக்கிற ஹால். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அவங்களோட முதல் குழந்தை எப்பயுமே வந்து ஒரு கடவுளை கொடுத்த ஒரு பூ மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பார்க்கச்ச அஷோர் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லவ் மேரேஜ் வந்து வித் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் நான் பிலீவ் பண்ணுற பெருமாளோட பிளெஸிங்ஸோட June 27th worldwide release ஆக போகுது. So very happy that you all gathered here to grace this occasion. Projects. So நம்மளோட ப்ராஜெக்ட்ல he has gathered a very talented team and கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி அந்த கதை வந்து இட்ஸ் a fun filled rom-com. So we are very excited about this project. நினைக்கிறேன். அதுக்கும் மேல டைரக்டோரியல் டீம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், சண்முகம் சார் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் சம்படி லைக் மீ டு டெபியூ இன் தமிழ். அண்ட் அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்க எல்லாருக்கும். Team and DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku I think all your hard works it has to pay. So my best wishes to the entire team and thank you so much. ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியா நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான இன்வால்வ்மெண்ட், நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் வரைக்கும் போதா இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஸோ டைட்டிலே வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட விஷஸ் வந்து டைரக்டர் சண்முகப்பிரியன் அவருக்கு ஒரு புது டைரக்டரா வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோட நீங்க வருது வந்து வெரி வெரி ஹாப்பி. பாடல் வந்து மிஸ்கின் சார் பாடின பாட்டு தான் நாங்கள் கம்போஸ் பண்ணோம். நாங்கள் ஒரு பயத்துல தான் பாடணும், ஏன்னா அடுத்த நாள் வந்து நான் கோயம்புத்தூர் போகணும். ஆனா இந்த பாட்டை முடிக்கணுமே, ஒரே நாள்ல முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் நாங்கள் போனோம். ஆனா நம்ப முடியல, 1 hourல முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குமா ஐயா? பயங்கர ஹாப்பி. மிஸ்கின் சார் சூப்பரா பாடி கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய பெரிய ஃபேன் தான். அதுக்கப்புறம் பேஜாரான அப்படிங்கிற ஒரு பாட்டு. 3வது வந்து பெண் அழைப்புக்கு நிறைய பாடல்கள் இருக்கு, மாப்பிள்ளை அழைப்புக்கு பாடல் ஒரு சிலது இருக்கலாம், தெரியல எனக்கு. அதுல வந்து அந்த மாதிரி ஒரு வகையில வந்து ஒரு பாட்டு வருது. மாப்பிள்ளை அழைப்புக்கு கண்டிப்பா எல்லாரும் எல்லா கல்யாணத்திலயும் போடக்கூடிய ஒரு பாட்டா அந்த பாட்டு அமையும். கண்டிப்பா நீங்க கேட்க போறீங்க. அது உங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அந்த படம் நமக்கு வெளியே வரல. இருந்தாலும் அந்த உங்களோட நான் அந்த வேலை செஞ்சது வந்து அவ்வளோ பயங்கர ஹாப்பி எனக்கு.
அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் எனக்கு பெரிய வியப்பை கொடுக்குது. அடுத்த படங்களும் பெருசா ஜெயிக்க நன்றி. அடுத்தடுத்த படங்களும் நானும் இருக்கிறதுக்கு இப்பயே ஒரு பீட்டை போட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். லவ் மேரேஜ் எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும். ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் எப்படின்னா இந்த படத்துக்கு ஷூட்டிங் போனப்போ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாகவும் நல்லா இருந்துச்சு படம். இந்த படத்தை இயக்குன தம்பிக்கு வந்து நன்றி சொல்வதற்கு. ஏன்னா வந்து பிரியன் வந்து இந்த மாதிரி திடீர்னு இப்போ அவங்கெல்லாம் அப்கமிங் டேரக்டர்ஸ் டக்குன்னு ஒரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கதையில் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு படத்தில் நல்ல ஒரு கேரக்டர். அதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க, சில மேடைக்கு வர முடியாது நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃபாக இந்த படம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்ரிசாமி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல நான் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து இந்த படத்துக்காக லவ் மேரேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுவராஜ் தான். ஸோ யுவராஜ் கிட்ட தான் முதல்ல இந்த படத்தை பற்றி நான் பேசினேன். அவர் மூலமாக தான் வந்து சண்முகா பழக்கம். ஸோ அப்படி நான் அந்த படம் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ யுவராஜ். முதல்ல உங்களோட ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ் சார். லவ் மேரேஜ் வந்து முதல்ல எனக்கு சண்முக பிரியன் அவர் வந்து கதை சொல்லி பிச் பண்ணி அந்த பிச் டெக் மாதிரி ஒன்று காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட விஷுவல் பேலட் மாதிரி ஒரு மூட் போர்டு மாதிரி ஒன்று காமிச்சாரு. அதை பார்த்த உடனே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு.